ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்கிற ரசவாதி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேரக்டர் சாந்தகுமாரோட திறமையான இயக்கத்தில் முந்தின படங்களான மௌனகுருவும் மகாமுனியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து கவனிக்க வச்சது. ரசவாதி கொஞ்சம் ரொமான்ஸ் ப்ளஸ் ஸ்லோ பர்ன் த்ரில்லராக உருவாகியிருக்கு. ஒருவித ரசவாத முறைப்படி அடிப்படை உலகங்களை தங்கமாக மாற்றுற வித்தை இதில் இல்லை. அடுத்து உலகம் முழுவதும் பிரபலமான இந்த ஆல்கெமிஸ்ட் புக்குக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். கொடைக்கானல்ல சித்த மருத்துவராக இருக்கிற சதாசிவ பாண்டியன் அங்க இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம சிவனேன்னு தனியா இருக்காரு. இதே ஊருக்கு சொந்த பிரச்சனை காரணமா ஐடி வேலையை விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா வரா சூர்யா. இந்த ரெண்டு பேருக்குமே கடந்த காலத்துல ஏற்பட்ட காயங்க இன்னும் வாட்டுது. இதுல சதாவுக்கு ஏற்பட்ட காயத்தினால சரியா நடக்க கூட முடியாது. அதனாலேயே என்னவோ இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் தடவையா பார்க்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போகுது. ஒரு வழக்கில் இருந்து தப்பிக்க யாருக்கும் தெரியாம தன் மேலதிகாரியை கொலை பண்ணிட்டு அதை மறைச்சு இந்த ஊருக்கு வராரு இன்ஸ்பெக்டர் பரசுராஜ். இவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட உளவியல் பிரச்சனையால இப்போ ஒரு சாடிஸ்ட மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரையும் கடுப்பேற்றுறார். இவர் பார்வையில் சூர்யா விழ அவகிட்ட நெருங்க பார்க்க அவ பரசுவை தள்ளியே வைக்கிறா. பரசு விடாம அவளை பின்தொடரும் போதுதான் அவ சதா கிட்ட நெருக்கமா இருக்கிறது தெரியுது. அது அவரை ரொம்பவும் தொந்தரவு செய்யுது. நிறைய சிக்கல்களை ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு. சதாவோ ஒரு பிராக்டிகல் பர்சன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு தன் மேல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நேருக்கு நேர் பேசி தீர்த்துக்கலான்னு முடிவு பண்ணி பரசுவை கூப்பிடுறான். ஆனா பரசுவுக்கு தன் மேல இருக்க வெறுப்பு சூர்யாவை தவிர வேற ஒரு காரணம் ஆழமா இருக்கிறத உணர்றான். இப்படி இருக்க இந்த மாதிரியான ஒரு இடியப்ப சிக்கல இருந்து இந்த ரெண்டு பேரால வெளியே வர முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இயக்குனர் சாந்தகுமார் கதையை அவசரமே எல்லாமே மெதுவாக நகர்த்தி கொண்டு போறாரு. ஆனா அவர் நமக்குள்ள ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப தீவிரமாகவும் ஆழமாகவும் இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டும் அழகான விஷுவல்ஸும் பின்னணியையும் உங்களை மெதுவாக நடக்கிற சம்பவங்கள்ல முழுகடிக்கும். ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான பில்டப் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை நாம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வச்சிடறார். இயக்குனர் போற போக்கில் சில போதனைகளும் தெளிச்சிட்டு போறார். இதுலயும் காரணம் இல்லாம பாம்பு வருது. சிம்பிளா ரசவாதி ஒரு வழக்கமான ரிவெஞ்ச் டிராமா தான். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு பெரிய சுத்து போடுறாரு, அதுவும் மெதுவா. இயக்குனர் ஒரு நல்ல கதையை சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான சரியான நடிகர்களை போடுறதுலயும் இருக்கு. அர்ஜுன் தாஸ் ஒரு கமாண்டிங்கான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ், அளவான ஷார்ப்பான பதில்கள் மூலமா அவர் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுன்னு நமக்கு உணர்த்துறாரு. அதே மாதிரி அந்த சக்தியை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரம். அதுக்காக சதாசிவ பாண்டியன் கேரக்டருக்கு அப்படி ஒரு பில்டப். அவர் தற்காப்பு கலைகளை வல்லவர், பறவையை காப்பாற்றுறாரு, காலி பாட்டுகளை அகற்றுறாரு, மருத்துவ நெறிமுறைகளை ஃபாலோ பண்றாரு. அவர் பக்கத்துல பாம்பு போகும்போது அவரும் பாறையும் ஒன்று மாதிரி காண்பிக்கப்படுது. இவருக்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் செம்மையா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் அண்ட் சூப்பர். அப்படி ஒரு கேரக்டரை உருவாக்குனதுக்கு சாந்தகுமாரை பாராட்டணும். அர்ஜுன் தாஸும் கச்சிதமா நடிச்சிருக்காரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் பரசுராஜாவை மிரட்டி இருக்கிற சுஜித் சங்கர் பிரமாதம். கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கிற கொடூரமான அரக்கனை காட்டுறாரு. அவர் முகத்தை அடிக்கடி விரிக்கிற மாதிரி மேனரிசமும் கள்ளத்தனமும் சில சைக்கோ சைகைகளும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயத்தை உண்டு பண்றார். ஹீரோவுக்கு நிகரான கதாபாத்திரம். ஒரு இடத்துல இவரோட நிழல் சுபத்தில் விழுந்து கொஞ்சம் விகாரமாகவும் பெருசாகவும் இருக்கும். அது ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்கிற விகாரம் அவர் வெளிப்படுத்துறதை விட பெருசாகவும் மோசமாகவும் இருக்குன்னு சொல்ல வருது. ஆனா இந்த படத்துல சைலண்டா நம்ம மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது சந்திராவா வர ரேஷ்மா வெங்கடேஷ் தான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த பப்ளிக் கேரக்டரை மறக்க முடியாது. சந்திராவுக்கும் சதாசிவ பாண்டியனுக்கும் இடையிலான ரொமான்ஸ் ஒரு மேஜிக் போல வேலை செய்யுது. தானியாவுக்கு தான் லிமிட்டட் ஸ்கோப் இதுல. ஏற்கனவே ஸ்லோவா போற கதைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை வரது அந்த நீளமான பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்டு சைலஜாவோட எபிசோட் தேவையே இல்லை. ஆனா சைலஜாவுக்கு பரசு புத்திமதி சொல்றது கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி காலேஜ் டேஸ்ல பாண்டியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வர அந்த மலையை காப்பாற்றுற எபிசோட். ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ டீடைல்ஸ் தேவையில்லையே. ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைனர் கதையை 2 மணி நேரத்துக்கு இழுத்தா இதான் ப்ராப்ளம். கடைசியா இந்தியன் தாத்தா மாதிரி வர்மக்கலை வச்சுட்டு ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஏமாத்தம் தான். சந்தேகமே இல்லாம இந்த கதையை பிரசன்ட் பண்ண விதத்தில் ஒரு கிளாஸ் தெரியுது. என்ன கதையை கொண்டு போகிற வேகம் எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் மிஸ்டீரியஸாக போகிற ஒரு நல்ல த்ரில்லரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருந்தால் ரசவாதி நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.